மாப்பிள்ளை வீட்டார் அனைவரும் தாஜ் ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தனர். ஏற்கனவே ரேவதி வீட்டு சைடிலிருந்து அனைவரும் வந்திருக்க, இவர்களும் உள்ளே வந்து சிலர் அவர்களுக்கென்று புக் பண்ணியிருந்த அறைக்குள் புகுந்து கொள்ள, சிலர் வேலையை கவனித்துக் கொண்டனர். முதலில் ஹரிஷ் மண்டபம்தான் புக் செய்தார். கடைசியில் குப்தா தான் ஹோட்டல் புக் பண்ணிவிடலாம் என்று சொல்லவும், அவரின் விருப்பத்திற்காகவே மண்டபத்தை கேன்சல் செய்துவிட்டு தாஜ் ஹோட்டலை புக் செய்தனர். இங்கு அதிக ஹோட்டல் உயர்தரத்தில் இருந்தாலும் தாஜ் ஹோட்டலில் இருக்கும் உணவின் சுவையும் பாதுகாப்பும் மற்ற ஹோட்டலை கம்பேர் பண்ணும்போது குறைவுதான். தினேஷ் குடும்பத்தார் அனைவரும் ஹோட்டலுக்குள் நுழைந்ததும் ஹோட்டலைச் சுற்றி போலீசார், தினேஷின் பாதுகாவலர்கள், சக்தி, சாஹி, வியானின் பாதுகாவலர்கள் என்று அனைவரும் பாதுகாப்பிற்காக நின்றனர். உள்ளே வரும் ஒவ்வொருவரையும் பல பரிசோதனைகள் செய்தே உள்ளே அனுப்பி வைக்கப்பட்டனர். அதான், நான் போய் ரேவதி அக்கா பார்த்துட்டு வரவா என்று ரூமில் நுழைந்ததும் தீக்ஷண்யா கேட்க, பெட்டில் படுத்த சக்தி, ஏண்டி, நான் உன்னை போட்டு படுத்தின பாட்டுக்கு 2 நாளைக்கு முழுசா ரெஸ்ட் எடுப்பேன்னு நினைச்சா, நீ என்னன்னா வந்ததும் வராதுமா ரேவதியை போய் பார்த்துட்டு வரவான்னு கேட்குற என்று நக்கலாக கேட்டான். சும்மாதான், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க என்று விட்டு அவனின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் தீக்ஷண்யா சென்றுவிட, இவளோட நடவடிக்கையே சரியில்லை. எதுக்கு இவ்வளவு பதட்டமா இருக்கான்னு தெரியல. கேட்டாலும் எதையும் நம்மகிட்ட சொல்ல மாட்டா. என்னமோ பண்ணட்டும் என்று மனதில் நினைத்தபடி வாகாய் படுத்துக் கொண்டான் சக்தி. சக்தியிடம் சொல்லிவிட்டு லாபியில் நடந்து வந்து கொண்டிருந்த தீக்ஷண்யா, எப்படியாவது இன்னைக்கு ரேவதி அக்கா கிட்ட மறைமுகமா அத்தான் யாரையாவது லவ் பண்ணியிருக்காரான்னு கேட்டே ஆகணும். அப்போ அவங்க முகம் லைட்டா சுணங்குச்சுன்னாவே கன்ஃபார்ம் ஏதோ தப்பா இருக்குதுன்னு தான் அர்த்தம் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டு ரேவதி அறையின் வாசலில் நிற்கும் போதே உள்ளே பேசியதை கேட்டு அதிர்ந்து போனாள். என்னடி ரேவதி, அமைதியாயிட்ட? ஆனாலும் பலே ஆள் தாண்டி நீயும் சக்தியும். நீங்க 2 பேரும் தானே காலேஜ் டைம்ல லவ் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ என்னன்னா அவன் அவனோட அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நீ அவனோட அண்ணனையே கல்யாணம் பண்ணிக்க போற. உனக்கு கொஞ்சமும் கஷ்டமாவே இல்லையாடி என்று அவளின் யூஜி காலேஜ் மேட் நிம்மி கேட்டாள். காரணம், சக்தியுடனே ரேவதி இருப்பதால் அவர்கள் விரும்புகிறார்கள் என்று அப்போதே காலேஜில் பரவியிருந்தது. அதை சக்தி, ரேவதி இருவரும் கண்டுகொள்ளவில்லை. ஒரு சிலர் கேட்கும்போது இல்லை என்று மறுத்தாலும் அதை புரிந்து கொள்ளாமல் பொய் சொல்றீங்க என்று கேட்டு கடுப்படிக்கவும் அமைதியாகவே இருந்துவிட்டனர். ஏய் நிம்மி, கொஞ்சம் வாய் மூடிட்டுரு. நீ பாட்டுக்கு எதையாவது உன்னை பேசி குட்டையை குழப்பி விட்டுட்டு போயிடாத. ரேவதி சக்தி அண்ணாவை லவ் பண்ணது ஜஸ்ட் ஆக்சிடென்ட், புரியுதா என்று மீனா அதட்டலாக சொல்ல, சரி சரி, நான் எதுவும் சொல்லல. நீ முதல்ல இவளுக்கு புடவைய மாத்தி விடு என்றாள் நிம்மி. அதை நான் பாத்துக்கிறேன். நீ கொஞ்சம் உன் திருவாயை மூடிட்டு அமைதியா இரு. நீ லூஸ் மாதிரி வளர்னதை யாராவது கேட்டா அவ்வளவுதான் என்று அவளை மீனா திட்டிவிட்டு ரேவதி அலங்கரிக்க ஆரம்பிக்க, வெளியில் நின்று இதையெல்லாம் கேட்ட தீக்ஷண்யா, சரவணன் இருவரும் ஆடிப்போய் நின்று விட்டனர். சரவணன் அவனுக்கென்று ஒதுக்கியிருக்கும் அறைக்கு கூட செல்லாமல் காதலியை பார்க்க ஆவலாக ஓடி வந்தவனுக்கு தீக்ஷண்யா வாயிலில் நின்று இருக்கவும் அவள் அருகில் வரும்போதே நிம்மி பேசியதை முழுதாக கேட்டு கோபம் தலைக்கு மேல் ஏறியது. அதையும் தாண்டி தீக்ஷண்யா இதை கேட்டுவிட்டால் கண்டிப்பாக தவறாக எந்த முடிவையும் எடுத்துவிடக்கூடாது என்று நினைத்து வந்த தடம் தெரியாமல் அங்கிருந்து நகர்ந்தான். தீக்ஷண்யா கலங்கி போய் அப்படியே நின்று விட்டாள். அவளால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கணவன் தனக்கு முன் வேறு ஒருத்தியை விரும்பியிருக்கிறான் என்று சொல்லி அவளுக்கு பாகக்காயை போல கசந்தது. அப்போ அத்தான் உண்மையா என்ன வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்கன்னு தான் கல்யாணம் பண்ணிச்சு போல. அத்தானுக்கு என்னை பிடிக்கவே இல்லை. ரேவதி அக்காவை தான் அவருக்கு பிடிச்சிருக்குது. ஆமா, அப்படித்தான் இருக்கும். பாரு, அன்னைக்கு நான் என் ஃபோட்டோ வால்பேப்பர் வைக்க சொல்லி வச்சுது. ஆனால் திரும்பவும் எப்போ மாத்திச்சுன்னு தெரியல. ரேவதி அக்காவோட இருக்கிற ஃபோட்டோவை வச்சிடுச்சு. அதுவும் அதில் அழகாக சிரிச்சிட்டு வேற இருந்தது. அன்னைக்கு நைட்டு அக்கா மெசேஜ் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு ஃபோனை கூட மறந்துட்டு ஓடி போயிடுச்சு. நான் மட்டும் இவங்களுக்கு இடையில வராமல் இருந்திருந்தா இந்நேரம் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. நான் தான் இவங்க 2 பேருக்கும் இடையில வந்துட்டேன். அத்தான் என் அம்மாவுக்காகவே என்னை பிடிக்கலனாலும் என்னோட சகிச்சிட்டு வாழ ஆரம்பிச்சிடும். ஆனால் என்னால் அப்படி வாழ முடியாது. இதில் இப்போ என் வாழ்க்கை மட்டும் இல்லை, சரவண மாமா வாழ்க்கையும் இருக்குது. ஐயோ, இந்த பிரச்சனையை எப்படி நான் சமாளிப்பேன்? என்னால் இனிமே அத்தாங்கிட்ட நார்மலாக கூட பேச முடியாது. பேசவும் மனசு இடம் கொடுக்காது. போது தீக்ஷி, நீ தள்ளி வந்துடு, அதான் நல்லது, மரியாதையும் கூட என்று நினைக்கும் போதே, அப்போ உன்னோட காதல் என்று அவளின் மனசாட்சி கேள்வி கேட்டது.
என் காதல் எப்பவும் அழியாது. நான் அவர லவ் பண்ணினேன். அதுக்காக அவரோட 2 வாரம் முழுசா வாழ்ந்துட்டேன். எனக்கு அந்த வரம் போதும். இதுக்கப்புறம் நான் தனியா கூட வாழ்ந்துக்குவேன்." என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டு அறைக்கு வந்தாள் தீக்ஷண்யா. சக்தி கண்ணை திறந்து விட்டத்தை பார்த்தபடி படுத்திருந்தவன் கதவு திறக்கும் சத்தத்தில் திரும்பி அவளை பார்த்தவன், "என்னடி அதுக்குள்ள வந்துட்ட? நீ போன ஸ்பீட பார்த்தா நிச்சயம் முடிஞ்சதும் தான் இந்த ரூம் பக்கமே வருவேன்னு நினைச்சேன். ஏன் ரேவதி உன்னை துரத்தி விட்டுடாளா?" என்று நக்கலாக கேட்டான். "இல்ல, எனக்கு தலை வலிச்சுது, அதான் வந்தேன்." என்று விட்டு தீக்ஷண்யா குளியல் அறைக்குள் புகுந்து கொள்ள அவளை புரியாமல் பார்த்து வைத்தான் சக்தி. அப்போது, "டேய் சக்தி!" என்று அழைத்தபடி ராணா வரவும், "சொல்லுடா" என்று அவனை பார்த்தான் சக்தி. "என்னடா வந்ததும் படுத்துக்கிட்ட? உன் அண்ணன் கல்யாணம், நீதான் முன்ன நின்னு எல்லாம் பண்ணணும். ஸ்டேஜ் டெக்கரேஷன் ப்ராப்பரா இருக்குதா, ஃபுட் எப்படி இருக்குதுன்னு பார்க்க வேண்டாமா? சாகி, வியான் மாமா ஒவ்வொன்னா பார்த்துக்கறாங்க. அத்தை மாமாங்க எல்லாரும் வந்தவங்கள வரவேத்துட்டு இருக்காங்க. நீ என்னன்னா படுத்துட்டு இருக்க? வாடா, நாமளும் ஹெல்ப் பண்ணலாம்" என்றான் ராணா. "ஆமா, இந்த அறிவு உனக்கு எப்படி வந்தது? நீ அறிவாளிதான். ஆனா இவ்வளவு அறிவா நீ யோசிக்க மாட்டியே" என்று சக்தி அவனை பார்க்க அசடு வழிந்த ராணா, "தினேஷ் மாமா தான் சொன்னாரு" என்று சொல்லவும் தலையில் அடித்துக்கொண்ட சக்தி, "நான் ரேவதிய பார்த்து பேசிட்டு வரேன், நீ போ" என்றான். "இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல நீ மறுபடியும் எப்படி என்ன தேடி வருவ? அதனால நானும் உன்னோடவே வரேன்" என்று ராணா சொல்லவும், "உன்னோட இம்சையா போச்சு, வந்து தொல" என்று அவனை இழுத்துக்கொண்டு ரேவதியை தேடி அவளின் அறைக்கு வந்தனர் இருவரும். நிம்மி, மீனா மட்டுமே அறையில் இருக்க, "மீனா, ரேவதி எங்க?" என்று கேட்க, "அவ சரவணா அண்ணனை பார்க்க போயிருக்கா அண்ணா. இப்பதான் போனா" என்று மீனா சொல்லவும், நிம்மி சக்தியை பார்த்து எழுந்து நின்றாள். "சரி மீனா, அவ வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லு. இப்போல்லாம் அவளுக்கு நம்ம ஞாபகமே வரதில்ல" என்றான் சக்தி. "ஆமா அண்ணா, அதுவும் சரிதான். உதயா மட்டும் கம்பல் பண்ணலன்னா லாஸ்டா சென்னைக்கு கூட வந்தே இருக்க மாட்டா. சரி, அத விடுங்க. தீக்ஷி எங்க?" என்று மீனா கேட்க, "அவ ரூம்ல இருக்கா மீனா." "சரி, நீங்க பாருங்க. எனக்கு வேலை இருக்கு. அப்புறம் மீட் பண்ணலாம்" என்று விட்டு சக்தி ராணாவை இழுத்து கொண்டு சென்றான். இங்கு சரவணனை தேடி அவனின் அறைக்குள் வந்தாள் ரேவதி. அவள் உள்ளே வந்ததும் கதவை அடித்து சாத்திய சரவணன் அவளை அழுத்தமாக பார்த்தான். "சரவணா, என்னடா என்ன வான்னு சொல்லிட்டு அப்படி பாக்குற? ஆமா, நான் எப்படி இருக்கேன்? அழகா இருக்கேனா?" என்று ரேவதி புன்னகையுடன் கேட்க, "ம், நல்லாவே இருக்கிற. ஆமா, என்ன மட்டும் மயக்க இந்த அலங்காரமா, இல்ல என் தம்பிய மயக்கவா?" என்று நக்கலாக கேட்டான் சரவணன். அதிர்ந்து அவனைப் பார்த்த ரேவதி, "சரவணா, எ என் என்ன பேசுற?" என்று குரல் கமறக் கேட்க, "ஏய் நிறுத்துடி, உன் வண்டவாளமெல்லாம் தண்டவாளமாகி ரொம்ப நேரம் ஆவுது. ஏண்டி, என்ன பார்த்தா முட்டா மயிறு மாரி இருக்குதா? எவ்வளவு கிளவரா நீ என்ன வச்சு வளைச்சு போட்ட. ச்சே, உன்னோட நோக்கம் என்னன்னு தெரியாம நானும் உன்னை லவ் பண்ணி தொலைச்சிட்டேன்" என்று எரிச்சலாக கூறினான் சரவணன். "சரவணா, என்ன பேசுற? ஏதாவது தெளிவா சொல்லு. நீ பாட்டுக்கு என்னோட கேரக்டரை தப்பா பேசிட்டு இருக்கிற. அதுவும் உன்னோட தம்பியோட சேர்த்து வச்சு. உனக்கு அசிங்கமா இல்லையா?" "ஏய், சவுண்டு விடாத. சத்தமா கத்தி பேசினா நீ பேசுறதெல்லாம் உண்மையாயிடுமா? என் தம்பி மேல எனக்கு நம்பிக்கை இருக்குதுடி. ஆனா உன் மேல எனக்கு துளியும் நம்பிக்கை இல்ல. சும்மா போறவனை இழுத்து வச்சு முத்தம் கொடுத்தவ தானே நீ. இன்னும் பூனேலியும் என்னென்ன பண்ணினியோ. உன்னை சொல்லி குத்தமில்ல. தாய போல புள்ள, நூல போல சேலன்னு தானே சொல்லுவாங்க. அதான், உன் அம்மா புத்தி அப்படியே உனக்கு இருக்குது. உன் அம்மா என் சித்தப்பாவை அடைய முயற்சி பண்ணாங்க. நீ என் தம்பியை அடைய ட்ரை பண்ணியிருக்க. அவனுக்கு எதிர்பாராத விதமா கல்யாணம் முடிஞ்சுது. அடுத்து என்ன கவுக்க பார்த்துருக்க. நானும் உன் பிளான் தெரியாம வந்து தொக்கா விழுந்துட்டேன். சரியா?" என்று சரவணன் ஆவேசமாக சொல்லவும் கண்களில் கண்ணீர் வழிய அவனையே திகைப்பாக பார்த்தாள் ரேவதி. அத்தியாயம் 210. "என்ன அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டு இருக்கியா சரவணா?" என்று ரேவதி கலங்கிய கண்ணை கட்டுப்படுத்திக் கொண்டு அவனை பார்த்து கேட்க, "ஆமாண்டி, நீ சீப்பு தான்" என்று சரவணன் எழுந்து விழ, "ஃபைன் சரவணா, போதும். இப்போவே நீ இவ்வளவு கேவலமா பேசுற. இன்னும் உன்னோட கல்யாணம் நடந்தா என்ன வேணும்னாலும் பேசுவ. நீ பேசுற தேள் கொட்டுற வார்த்தைய தாங்கிக்க என் உடம்புல தெம்பு இல்ல. இந்த நிச்சயம் நடக்க வேண்டாம். நீயும் நானும் பிரிஞ்சிடலாம். அதுதான் 2 பேருக்குமே நல்லது" என்று கண்ணை துடைத்துக்கொண்டு உறுதியாக கூறினாள் ரேவதி. "எதுக்கு? உன்னை இப்படியே விட்டுட்டு திரும்பவும் நீ என் தம்பி வாழ்க்கையில கபடி விளையாடவா? முடியவே முடியாது. இப்போ இன்னிக்கே உன் கழுத்துல நான் தாலியை கட்டுறேன்.
அதுவும் உன் அம்மா அப்பா சம்மதத்தோட. இதுல ஏதாவது நீ ஏடாகூடமா பண்ணினா எல்லார் முன்னாடியும் உன்னை அசிங்கப்படுத்திடுவேன். உனக்கு அசிங்கமெல்லாம் பெரிய விஷயமா இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நீயே ஒரு கேடு கெட்டவ. ஆனா உன் அப்பா சோத்துல உப்ப தான் போட்டு சாப்பிடுறாரு. நான் பேசினேன், அவரு தாங்க மாட்டாரு என்று சரவணன் ஆத்திரமாக பேச, அவனையே அடிபட்ட பார்வை பார்த்தாள் ரேவதி. என்னடி, நான் சொன்னது புரிஞ்சுதா என்று சரவணன் இரும்பு குரலில் கேட்க, நல்லா புரிஞ்சுது. நீ உன் விருப்பம் போல பண்ணு. ஏன்னா நான் உனக்கு அடிமையாகி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எப்போ காதலிய இன்னொருத்தன் கூட சேர்த்து வச்சு பேசினியோ அப்பவே உன் மேல நான் வச்சிருந்த காதல் செத்து போயிடுச்சு. நீ என்னதான் என் கழுத்துல தாலி கட்டினாலும் எனக்கு உன்னால புருஷனா இருக்கவே முடியாது என்று விட்டு அங்கிருந்து சென்று விட்டாள் ரேவதி. முதல்ல நீயே எனக்கு பொண்டாட்டி இல்லடி. தீக்ஷி எந்தவித தப்பான முடிவும் எடுக்கக்கூடாது. அதுக்காகத்தான் நான் உன்னை இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்று பைத்தியம் போல நினைத்து கொண்ட சரவணன் உடனே ஹரிஷ், கீதா இருவரையும் அழைத்து உடனே கல்யாணம் பண்ணி வைங்க என்று சொல்லவும் இருவரும் அவனை வெட்டவா குத்தவா என்று பார்த்து வைத்தனர். டேய், எங்களுக்கு 1008 வேலை இருக்குது. விளையாடுறதுக்கு இது நேரம் இல்ல. போய் ரெடியாகு சரவணா என்று ஹரிஷ் கடுப்பாக சொல்ல, அப்பா பி சீரியஸ். எனக்கு இப்போ இதே மேடையில கல்யாணம் நடந்தே ஆகணும். நீங்க முடியாதுன்னு சொன்னா நான் இங்கிருந்து இப்பவே கிளம்புறேன் என்று சரவணன் சொல்லவும் இருவரும் அதிர்ச்சியாகி அவனை பார்த்தனர். டேய் சரவணா, நேரம் இல்ல. ஆல்ரெடி ஐயர் கூப்பிட்டுட்டு இருக்காரு. கல்யாண புடவ, தாலி எதுவுமே எடுக்கல என்று கீதா புலம்ப, அம்மா இப்போதைக்கு மஞ்ச கொம்ப வச்சு கட்டுறேன். அப்புறம் பாத்துக்கலாம் என்று சரவணன் பறக்க, அவனை ஓங்கி அறைந்த ஹரிஷ், என்னடா எல்லாம் உன் இஷ்டப்படித்தான் நடக்கணுமா? நீ சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருக்கோம்னு திடீர்னு வந்து என்ன வேணும்னாலும் பேசுவியா? பிச்சுப்புடுவேன். ஒழுங்கா மரியாதையா துணி மாத்திட்டு மேடைக்கு வந்துடு என்றார் கோவமாக. அப்பா, என்னால முடியாது. இங்க கல்யாணம் நடந்தா ரேவதி என் வாழ்க்கையில இருப்பா. இல்லனா என் வாழ்க்கையில யாருக்கும் இடம் இல்ல என்று நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டு திமிராகவே நின்றான் சரவணன். ஹரிஷ் கடுப்பாகி தினேஷுக்கு அழைத்து விஷயத்தை கூறிவிட்டு மகனை முறைத்து பார்க்க, டேய், ஏன்டா இப்படி பண்ற? ஒரு பொண்ணோட வாழ்க்கை சரவணா. உன் இஷ்டப்படி எல்லாமே பண்ண முடியாது என்று அவன் கையை பிடித்தார் கீதா. அம்மா, சும்மா பேசி என்ன கடுப்பேத்தாதீங்க. நான் என்ன அவளை ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணையா கட்டிட்டு வந்து நிக்கிறேன்? எனக்கு நிச்சயம் பண்ண இருந்த பொண்ணோட கல்யாணத்தை இப்பவே பண்ணி வைங்கன்னு தானே கேக்குறேன் என்று சரவணன் பேச பேச ஹரிஷுக்கு அவனை சுட்டு கொன்று விடலாம் போல கோபம் வந்தது. சில நிமிடங்களில் அந்த அறையில் தினேஷ், மாயவன், அகில், வசந்த், பாண்டியா, கண்ணன், சந்தோஷ், அஸ்வின், குணா, அவர்களின் மனைவிமார்கள், சரோ என்று பெரியவர்கள் அனைவரும் கூடியிருக்க, என்னடா சரவணா, உனக்கு திடீர்னு என்னாச்சு? உன் விருப்பத்தை கேட்டுட்டு தானே கல்யாண தேதியும் நிச்சய தேதியும் குறிச்சோம். இப்ப வந்து திடீர்னு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா என்ன அர்த்தம் என்று கோபமாக கேட்டார் தினேஷ். சித்தப்பா, ப்ளீஸ் என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காதீங்க. இப்பவே எனக்கு கல்யாணம் நடக்கணும். வதி கிட்ட கூட பேசிட்டேன். அவ ஓகே சொல்லிட்டா என்று சரவணன் சொல்ல, தினேஷ், நீ அவங்கள வர சொல்லு என்றார் மாயவன். ம் என்று விட்டு தினேஷ் குப்தாவிற்கு கால் செய்து விஷயத்தை கூறி உடனே வரச் சொல்லிவிட்டு மேகலை குணாவை பார்த்து, அம்மா, அப்பா, நீங்க என்ன அமைதியாவே இருக்கீங்க? உங்க பேரன் அவன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்றான். கேட்க மாட்டீங்களா என்று கேட்க, நான் என்ன தினேஷ் கேட்கறது? இவனாவது எங்க விருப்பப்படி கல்யாணம் பண்றானேன்னு பூரிப்போட இருந்தோம். இப்போ என்னன்னா அலுங்காம குலுங்காம குண்ட தூக்கி போடுறான். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல என்றார் குணா. அதுக்குள்ள இவனுக்கு பேய் ஏதோ பிடிச்சிருச்சு போல. வந்ததும் வராததும் கடுப்பேத்திட்டு வந்ததும் வராததுமா கடுப்பேத்திட்டு இருக்கான். ச்சே, இதுல அவளும் இவனுக்கு தகுந்த மாதிரி பேசியிருக்கிறா என்று மேகலை ஒரு பக்கம் குறைபட்டு கொள்ள மற்றவர்கள் அமைதியாகவே இருந்தனர். சரவணன் இறுகிப் போய் நின்றிருக்க குப்தா, ராதை, ரேவதி மூவரும் உள்ளே நுழைந்தனர். வாங்க வாங்க. ஏம்மா ரேவதி, இவன் என்ன சொன்னாலும் நீ தலையாட்டிடுவியா? இவனுக்கு தான் கொஞ்சமும் அறிவில்ல. கோவம் வந்தா முட்டாள்தனமா முடிவெடுத்துருவான். இப்படி நீ இவனுக்கு சாதகமா இருந்தா எப்படி ஒன்னா சேர்ந்து குடும்பம் நடத்துவீங்க? நீதானே அவன் தப்பு பண்ணினா எடுத்து சொல்லணும் என்று மேகலை கோபமாகவே கேட்டார். குப்தா, ராதை இருவரும் அமைதியாகவே இருந்தனர். அவர்களும் ரேவதியிடம் விசாரித்துவிட்டுத்தான் வந்தனர். ரேவதி சொன்ன பதில் அவர்களை அமைதியாக இருக்க வைத்தது. என்னம்மா, நான் இவ்வளவு பேசுறேன், அமைதியாவே இருக்கிற என்று மேகலை எரிச்சலாக கேட்க, பாட்டி மன்னிச்சிடுங்க. அவர் உங்ககிட்ட அப்படிலாம் கேட்டதுக்கு முக்கியமான காரணமே நான் தான் என்று ரேவதி சொல்லவும் அனைவரும் அவளையே பார்க்க சரவணன் வெறுப்பாக பார்த்தான். ஆரம்பிச்சிட்டா அவ நாடகத்தை. ச்சே, இவன் மூஞ்சிய பார்த்தாலே கடுப்பாகுது
என்று வாய்க்குள் முனகிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டான். என்னம்மா சொல்ற? என்று தினேஷ் அவளை பார்க்க, மாமா, உங்களுக்கே தெரியும். இன்னும் எங்க கல்யாணத்துக்கு ரொம்ப நாள் இருக்குது. நிச்சயம் முடிஞ்சதும் அப்பாவும் அம்மாவும் வேலை விஷயமா யுஎஸ் கிளம்புறாங்க. ரொம்ப நாளா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அது இப்போதான் கிடைச்சிருக்குது. அவங்க யுஎஸ் போயிட்டா திரும்ப இந்தியா வர்றது கஷ்டம். அப்படியே வந்தாலும் கல்யாணத்தன்னைக்கு தான் வருவாங்க. நான் இத அவர்ட்ட சொன்னேன். அவர்தான், நீ தனியா இருக்க வேண்டாம். நான் வீட்ல பேசுறேன். கெஸ்ட் எல்லாரும் இங்க தானே இருக்காங்க. இன்னிக்கே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னாரு. அதான், சாரி, என்னால தான் இவ்வளவும் என்று மொத்த பழியையும் அவள் மேலேயே தூக்கி போட்டுக்கொண்டு ரேவதி நிற்க, அப்போது கூட அவளின் குணம் சரவணனுக்கு புரியவில்லை. கோவத்தில் ஹரிஷை விட புத்தி மழுங்கி போய் நின்றிருந்தான். அதைக் கேட்டு அனைவருமே அமைதியாக இருக்க, மாப்பிள, நாங்க ப்ராஜெக்ட வேணா என்று குப்தா பேசும்போதே இடைமறித்த தினேஷ், குப்தா, விடுங்க. அவசரமா முடிவு எடுத்தாலும் அவங்க ஒன்றும் தப்பான முடிவு எடுக்கல என்றவர் ஹரிஷிடம், ஹரிஷ், நீ போய் வந்திருக்கிற எல்லார்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிடு. நான் தாலி மற்ற பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் என்றவர் மனைவியிடம், பசங்க எல்லார்ட்டையும் சொல்லிட்டு பாப்பா என்று விட்டு அங்கிருந்து நகர, மகனை முறைத்துவிட்டு மனைவியை இழுத்துக்கொண்டு ஹரிஷ் சென்றுவிட, சரி சரி, வாங்க, நாமளும் இருக்கிற வேலையை ஆளுக்கொன்னா பார்க்கலாம். பசங்க வந்ததும் இவன் ரெடி ஆகட்டும் என்ற மாயவன் ரேவதியிடம், நீயும் போய் ரெடி ஆகுமா என்றபடி குப்தாவிடம், எதையும் யோசிக்காம வாங்க, வேலையை பார்க்கலாம். எப்ப இருந்தாலும் நடக்க வேண்டிய கல்யாணம் தானே என்று சாதாரணமாக பேசி அவர்களை லகுவாக்கினார். ஒவ்வொருவராக அங்கிருந்து நகர, கடைசியாக ரேவதி சரவணன் மட்டுமே நிற்க, ரொம்ப சந்தோஷமா? நீ நினைச்சதை நடத்தி கொடுக்க நானே வழி பண்ணி கொடுத்துட்டேன். இனிமே உன் இஷ்டம் போல கூடவே இருந்து என்னை கொடுமை பண்ணலாம். இன்னைக்கு நைட்டே ஃபர்ஸ்ட் நைட்னு ஒன்றை வைப்பாங்க. அதுல உன் ஆம்பளத்தனத்தை காட்டலாம் என்று மிக பொறுமையாக பேசிவிட்டு அவனை அருவெருப்பாக பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்றாள். நீ சொன்னாலும் சொல்லலனாலும் உனக்கு நரகத்தை தாண்டி காட்டப் போறேன் என்று மனதிலேயே நினைத்து கொண்டான் சரவணன். அனைவருக்கும் விஷயம் சொல்லப்பட்டது. யாரும் அவ்வளவு பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் தீக்ஷண்யாவுக்குத்தான் மனம் சுணங்கியது. அடுத்த அரை மணி நேரத்தில் அனைத்தும் ரெடியாக, ஆண்களுக்கே உரித்தான கம்பீரத்தில் பட்டு வேஷ்டி சட்டையில் ஆளுமையாக மணமேடையில் அமர்ந்து ஐயர் சொன்ன மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருந்தான் சரவணன். குடும்பத்தார் அனைவரும் மேடையைச் சுற்றி நிற்க, பொண்ணு அழைச்சிட்டு வாங்க என்றார் ஐயர். மீனா, நிம்மி, வந்தனா மூவரும் சென்று ரேவதியை அழைத்து வந்து சரவணன் பக்கத்தில் அமர வைத்தனர். ரேவதி சின்ன புன்னகையுடனே அனைவருக்கும் வணக்கம் வைத்துவிட்டு அமர்ந்தாள். என்னடி, நீ நினைச்சது சீக்கிரம் நடக்குதுன்னு நினைச்சு சிரிக்கிறியா என்று சரவணன் அவள் அருகில் நெருங்கி எரிச்சலாக கேட்க, அவன் புறம் ரேவதி திரும்பவே இல்லை. அத்தனை அலட்சியம் செய்தாள் அவனை. நான் சிரிச்சிட்டு இருக்கிறது என் அம்மா அப்பாவுக்காக, உனக்காக இல்ல என்று மனதிலேயே நினைத்து கொண்டாள். ஐஸ்வர்யா தாலியை ஆசீர்வாதம் வாங்கி வந்து ஐயரிடம் கொடுத்துவிட்டு பின்னால் நின்று கொள்ள, ஐயர் மேலும் சில மந்திரங்களை சொல்லி தாலியை எடுத்து சரவணன் கையில் கொடுத்து, கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்று கத்தினார். சரவணன் தாலியை வாங்கி ரேவதி கழுத்தில் போட்டு 3 முடிச்சையும் அவனே கட்டி முடிக்க, பெரியவர்கள், இளையவர்கள், குட்டீஸ் அனைவரும் சிரித்த முகத்துடன் மஞ்சள் அரிசி தூவி ஆசீர்வாதம் செய்தனர். அதன் பின்பு நடக்க வேண்டிய சடங்குகள் எல்லாம் முடிய, பெண்ணை மணக்கோலத்தில் பார்த்ததும் பெற்றவர்களுக்கு அத்தனை பூரிப்பு. பெரியவர்கள் அனைவரிடமும் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு இருவரும் மேடையில் நிற்க, வந்திருந்த விருந்தினர்கள் அனைவரும் வாழ்த்தி பரிசு கொடுத்து போட்டோ எடுத்துக்கொண்டு சாப்பிட்டு சென்ற வண்ணம் இருந்தனர். தீக்ஷி, எதுக்கு இப்படி வந்து தனியா நின்னுட்டு இருக்க? பாக்கறவங்க என்ன நினைப்பாங்க? போய் சக்தியோட நில்லு என்று அவள் அருகில் வந்து அதட்டலாக கூறினார் நம்மி. அம்மா, நான் பீரியட் ஆயிட்டேன் போல. வயிறு ரொம்ப வலிக்குது. நான் வீட்டுக்கு போகவா என்று வயிற்றை பிடித்துக்கொண்டு தீக்ஷண்யா சொல்லவும், இதை முன்னாடியே சொல்ல மாட்டியா? ஒரு 5 நிமிஷம் இரு. எல்லாரும் ஒண்ணா போட்டோ எடுக்கலான்னு அண்ணன் சொல்லுச்சு. போட்டோ எடுத்துட்டு நாம வீட்டுக்கு போகலாம் என்றார் நமி. சரிம்மா என்று தீக்ஷண்யா சொல்லவும், நீ வந்து உட்காரு. எதுக்கு நின்னுட்டு இருக்கிற? நின்னுட்டே இருந்தீன்னா வலி அதிகமாத்தான் இருக்கும் என்றார் நமி. வீட்டுக்கு எப்படா போவோன்னு இருக்குதுமா என்று தீக்ஷண்யா புலம்பியபடியே சேரில் வந்து அமர்ந்தாள். அவள் பக்கத்திலேயே நமியும் அமர்ந்து கொள்ள, மற்றவர்கள் பொண்ணு மாப்பிள்ளையை கவனிப்பதிலேயே குறியாக இருந்தனர். சதா என்று தினேஷ் அழைக்கவும், இதோ வரேங்க என்று நமி அங்கிருந்து செல்ல, வயிற்றை பிடித்துக்கொண்டு அமர்ந்திருந்த தீக்ஷண்யா எதிரில் வந்து நின்ற சக்தி, தீ என்று மென்மையாக அழைத்தான்.
என்று தீக்ஷண்யா ஒட்டாத்தன்மையுடனே அவனை பார்க்க, என்னாச்சடி, ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று அக்கறையாக கேட்டான் சக்தி. ஒண்ணுமில்ல, தலைவலியா இருக்குது, அதான் என்று தீக்ஷண்யா சொல்லவும், இங்க வந்ததுல இருந்து தலைவலியா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க, திடீர்னு உனக்கு என்னாச்சு என்று சக்தி அவளை புரியாமல் பார்த்து கேட்க, அப்போது சக்தி அண்ணா என்றபடி மீனா அங்கு வர, சொல்லு மீனா என்று அவளை பார்த்தான் சக்தி. என்னாச்சண்ணா, ஏன் 2 பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க என்று மீனா கேட்க, இவதான் தலை வலிக்குதுன்னு சொல்றா மீனா, அதுவும் இங்க வந்ததுலேருந்து தான், அதான் என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன் என்று சக்தி சொல்லவும், என்னாச்சு தீக்ஷி, அதிகமா மொபைல் இல்ல லேப்டாப் நைட்ல யூஸ் பண்ணுவியா என்று மீனா கேட்க, இல்லக்கா, நான் இப்போ ஓகே என்று தீக்ஷண்யா முயன்று அவளை பார்த்து புன்னகைக்க, சரி முடியலன்னா அண்ணங்கிட்ட சொல்லு என்று மீனா சக்தியிடம், அண்ணா, ரேவதியோட ஃபோன் உங்ககிட்ட இருக்கான், குடுங்க, அவ கேட்டா என்று கேட்கவும், தீக்ஷண்யாவின் மனம் துணுக்கென்று உணர அங்கு அமர்ந்திருக்க கூட பிடிக்காமல் எழுந்து சென்று விட்டாள். அவளை கவனித்துவிட்டு மீனாபுரம் திரும்பிய சக்தி, என்கிட்ட அவ ஃபோன் இல்ல மீனா, உதயா கிட்ட தான் இருக்கும், நீ அவங்கிட்ட போய் கேட்டுப்பாரு. ஆமா, யார் என்கிட்ட ஃபோன் இருக்குதுன்னு சொன்னது என்று கேட்க, வேற யாரு, அந்த உதயா எரும மாடுதான், என்னை அலைய விடுறதுக்குன்னே வேணும்னே பண்றான், அவனுக்கு இன்னைக்கு இருக்குது என்று கடுப்பாக சொல்லிவிட்டு மீனா அங்கிருந்து நகர, இந்த உதயாவுக்கு எத்தனை முறை சொன்னாலும் புத்தியே வராது, இவகிட்ட அடி வாங்கலன்னா அவனுக்கு தூக்கம் வராது போல என்று மனதில் புலம்பியபடி தீக்ஷண்யா சென்ற திசையிலேயே வந்தவன் ரெஸ்ட் ரூம் வெளியில் நின்றான். உள்ளிருந்து வெளியில் வந்த தீக்ஷண்யா அவனை பார்த்து அப்படியே நிற்க, அழுதி அடி என்று அவள் அருகில் வந்து அவள் கன்னத்தை தாங்கி பிடித்து சக்தி கேட்க, அதெல்லாம் இல்ல, வாங்க, குரூப் போட்டோ எடுக்கிறேன்னு அம்மா அப்பவே சொன்னாங்க, நம்ம இங்க இருந்தா எப்படி, அப்புறம் நம்மளை தேடிட்டு இருப்பாங்க என்று தீக்ஷண்யா முன்னால் செல்ல, இவ என்ன வித்தியாசமா நடந்துக்கிறா என்று யோசித்தபடியே அவள் பின்னால் வந்தான் சக்தி. அவர்கள் வரவும் குடும்பத்தார் அனைவரும் மேடை ஏறிக் கொண்டிருக்க, அவர்களுடனே இருவரும் சென்று நின்று கொள்ள, சில நிமிட ஆரவாரத்துக்கு பிறகு போட்டோ எடுத்து முடிக்க, சக்தி மற்றவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கவும் அவனை விட்டு நமி அருகில் வந்த தீக்ஷண்யா, அம்மா, கிளம்பலாமா என்று கேட்டாள். போலாம் தீக்ஷி, நான் உன் அப்பா கிட்ட சொல்லிட்டேன், நீ சக்தி கிட்ட சொல்லிட்டியா என்று நமி கேட்க, அதெல்லாம் சொல்லியாச்சு, நீ வாம்மா என்று தீக்ஷண்யா நமியுடன் சென்றுவிட, சக்தியும் பிசினஸ் சம்பந்தமாக வந்தவர்களிடம் பேசிக் கொண்டிருந்ததால் அவர்கள் சென்றதை கவனிக்கவில்லை. ஆளாளுக்கு ஒரு பக்கம் நின்று சந்தோஷமாக பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து குணா, மேகலை இருவரின் மனமும் குளிர்ந்து போனது. நேரமாகவும் குடும்பத்தார் அனைவரையும் அழைத்து வந்து மோகனா, கீதா இருவரும் பரிமாற, கயல், அப்பா கிட்ட வந்து உட்காருடா என்று பாண்டியா அழைக்கவும், நான் இன்னும் உங்களை மன்னிக்கல, என் கோபம் போனதும் தான் நான் உங்ககிட்ட பேசுவேன் என்று விட்டு கயல் வியான் அருகில் அமர்ந்து கொள்ள, அவளை கடுப்பாக பார்த்து வைத்த வியானால் எதுவும் சொல்ல முடியவில்லை. குடும்பத்தார் அனைவரும் இருப்பதால் பாண்டியாவை நிவி சமாதானம் செய்து அழைத்து வந்து அனைவருடனும் அமர, மாம், தீக்ஷி எங்க என்று அனைவரையும் கவனித்துவிட்டு சக்தி மோகனாவிடம் கேட்க, தெரியலையடா, உங்களோட தானே இருந்தா என்று மோகனா சொல்லவும், சக்திக்கு எப்படியோ, சரவணனுக்கு தான் பயமானது. தீக்ஷி நமியோட வீட்டுக்கு போயிருக்கா, வயிறு வலிக்குதுன்னு சொன்னாலாம், அதான் சதா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கா, என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க என்று சந்தோஷ் சொல்லவும், சாப்பிட்டுக் கொண்டிருந்த சக்தி அடுத்த வாய் உணவை எடுத்து வைக்காமல் அமைதியாக அவரையே பார்த்தான். சரி விடுங்க, நாமளும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு தானே போக போறோம் என்று சரோ சொல்லவும், அத்தோடு அந்த பேச்சை அனைவரும் நிறுத்திவிட்டாலும் மோகனா, தினேஷ் இருவரும் சக்தியை கவனிக்கத்தான் செய்தனர். என்கிட்ட தலைவலின்னு சொன்னா, இங்க என்னன்னா வயிறு வலின்னு சொல்றாங்க, நான் அந்த வீட்டுக்கு போகவே கூடாதுன்னு சொன்னேன், என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காம அந்த வீட்டுக்கு போயிருக்கா, இன்னைக்கு அவ சரியே இல்ல, ஏதோ நடந்திருக்குது, இல்லனா என் தீ இப்படி நடந்துக்க மாட்டா, ரேவதியை பார்த்துட்டு வரேன்னு போயிட்டு வந்ததுலேருந்து தான் இவ முகம் சரியாவே இல்ல, என்னவா இருக்கும், ரேவதி மீனா எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க, ரேவதியோட பக்கத்து வீட்டு பொண்ணுன்னு ஒருத்திய கூட்டிட்டு வந்தாளே, அந்த பொண்ணு மொழியே சரியில்ல, அவ ஏதா சொல்லியிருப்பாளோ என்று தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தவனுக்கு கோபமும் வந்தது. மாலை 4 மணிக்கு அனைவரும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். சரவணன், ரேவதி இருவரையும் வாசலிலேயே நிற்க வைத்து கீதா ஆரத்தி எடுத்து அவர்கள் நெற்றியில் திலகம் வைக்க, பாட்டி, எனக்கும் என்று சரவணன் அருகில் வந்து நிஷா நிற்க அவளுக்கும் வைத்துவிட்டு வேலையாட்களிடம் ஆரத்தி தட்டை கொடுத்துவிட்டு மணமக்களை வீட்டுக்குள் அழைத்து வந்தனர்.
அனைவரும் சோஃபாவில் அமர, சரவணன், ரேவதி இருவரும் பூஜை அறைக்கு வந்து, ரேவதி குத்து விளக்கை பொருத்தி கடவுளை வணங்கிவிட்டு வந்து சோஃபாவில் அமர, பாலும் பழமும் கொடுக்கப்பட்டது. சரவணா, அப்படியே ஒரு போஸ் கொடு என்று ஐஸ்வர்யா போனை எடுத்து கேமராவை ஆன் பண்ணி வைக்க, போடி பிசாசு என்று திட்டினான் சரவணன். போடா, இதெல்லாம் ஒரு மெமரி. நீ சரியான பைத்தியம். பாவம், உன்கிட்ட ரேவதி இனி என்ன பாடுபட போறாளோ என்று உச்சுக்குட்டி ஐஸ்வர்யா ரேவதியிடம், ரேவதி, இவன் உன்னை டார்ச்சர் பண்ணா எங்க வீட்டுக்கு வந்துடு, நாம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் என்றாள். ரேவதி புன்னகையுடன் தலையசைக்க, எல்லாம் விஷம் என்று முனகினான் சரவணன். அண்ணா கேக்குது என்று சன்வி சிரிக்க, எனக்கும் நல்லாவே கேட்டுச்சு. நீ தாண்டா விஷம், எரும மாடு என்று திட்டினாள் ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா, அமைதியாரு என்ற ஆத்திரேயன் அனைவரையும் பார்த்து, இங்க எல்லாருமே இருக்கோம், நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் என்று சொல்லவும் அனைவரும் அவனை புரியாமல் பார்க்க, பெருமூச்சு விட்டு நிஷாவை தூக்கி மடியில் வைத்து கொண்ட ஆத்திரேயன், இனியாவுக்கு வளக்காப்பு பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்குது. இனியன் பிறக்கும்போது நம்மளுக்கு பேச்சுவார்த்தை இல்ல, அதனால வளக்காப்பு வேண்டாம்னு சொன்னதும், சரியா பேச்சுவார்த்தை இல்லைன்னா நீங்க சொன்னீங்க அத்தை. இப்போ எனக்கு இனியாவுக்கு வளக்காப்பு பண்ணணும்னு தோணுது. எனக்கு மட்டும் இல்ல, உங்க பொண்ணுக்கும் ஆசை இருக்குது. இப்போ 7வது மாசம் நடக்குது. 9வது மாசம் பண்ணலாமா என்று நவீன், மல்லி இருவரையும் பார்த்தான். சந்தோஷமா பண்ணிடலாம் மாப்பிள்ள. நாங்களும் இத பத்தி பேசலாம்னு தான் இருந்தோம். நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்க என்றார் நவீன். பாட்டி, தாத்தா, நீங்க எதுவும் சொல்லலையே என்று ஆத்திரேயன் அவர்களை பார்க்க, அண்ணனும் தம்பியும் என்கிட்ட கேட்டுதான் எல்லாமே பண்ற மாதிரி பேசுறீங்க. உங்க இஷ்டம்தானே, எல்லாமே பண்ணுங்க. சந்தோஷமா இருந்தா சரிதான் என்று மேகலை கோபமாகவே கூறினார். இனியா முகம் வாடிப்போய், என்னங்க, வேண்டாம் விடுங்க. வளகாப்பு பண்ணாதான் குழந்தை பிறப்பேன அடம் பிடிச்சுதா? எனக்கு வளகாப்பு வேண்டாம், எந்த ஆசையும் எனக்கு இல்ல என்று விட்டு இனியா மகனை தூக்கி கொண்டு அவளின் அறைக்கு சென்று விட, மேகலை, உன் கோவம் நியாயமான ஒண்ணுதான். அதுக்காக இப்படிலாம் பேசாத. பசங்க சந்தோஷம்தான் நமக்கு முக்கியம். சிரிச்ச முகமா சொன்னீனா இனியா முகம் வாடி போயிருக்காது. அவ வயித்துல இருக்கிறது உன் கொள்ளு பேரனோ பேத்தியோ தான் என்றார் சரு. பாட்டி, என் மேலதானே உங்களுக்கு கோவம், அது எதுக்கு அண்ணிகிட்ட காமிக்கிறீங்க என்று சரவணன் கேட்க, அவனை முறைத்துப் பார்த்தார் மேகலை.